தொப்பையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த லஞ்ச் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் எல்லா ரெசிபியுமே தேங்காய் எண்ணெயில் தான் சமைக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 2 பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை போட்டுட்டு உடனே நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது காலிஃப்ளவர் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஆல்ரெடி வேக வச்சுருக்க பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி கூடவே மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இவ்வளவும் போட்டுட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லஞ்ச் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நான் லோ கார்ப் டயட் ஆனதுனால இதை எடுத்திருக்கேன். கூடவே வேக வச்ச 2 முட்டையும் கூட எடுத்திருந்தேன். இதுதான் என்னோட லஞ்ச் ரெசிபி. என்னோட பெல்லியை குறைக்கிறதுக்கு இந்த ரெசிபி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.